ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புக்ஸ் அண்ட் டிப்ஸ். நாங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 5, ரெட்மி நோட் 5 ப்ரோன்னு 2 டிவைஸ் லான்ச் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரெட்மி நோட் 5. ஸோ இதை பற்றின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். February 14 இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லீக் ஆகிடுச்சு. ஸோ என்னதான் நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லாம் எம்ஐ வச்சாலுமே இந்த லீக்ஸ் எல்லாமே 99.9% ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதோட ஃபர்ஸ்ட் லுக்லேயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 5 பார்த்தீங்கன்னா இந்த லோகோ டபுளாக காமிச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட யூகப்படி 2 டிவைஸ் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த 2 டிவைஸோட பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 5, இன்னொன்று ரெட்மி நோட் 5 ப்ரோ. ஸோ இந்த ரெட்மி நோட் 5ங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லை. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி 5 தான் பேர் மாற்றி இந்த ரெட்மி நோட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த டிவைஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெட்மி நோட் 5 ப்ரோ. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 636 ப்ராசஸரில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது 3 வேரியண்ட்டில் வருது. ஸோ 3GB ரேம் வேரியன்ட், 4GB ரேம் வேரியன்ட், 6GB ரேம் வேரியன்ட். ஸோ 6GB நோட் சீரியஸில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அனதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 5.9 இன்ச் டிஸ்பிளே வருது ஃபுல் HD ப்ளஸில். ஸோ எப்பயும் போல் 18:9 ரேஷியோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அந்த ரேஷியோவில் வருது. ஸோ 18:9 ரேஷியோவில் வரனால பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்க்ரீன் டச் பட்டன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ், அதாவது டிஸ்பிளே கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5D கர்வ் கிளாஸ். ஸோ நம்ம ரெட்மி நோட் 4ல் பார்த்த மாதிரி தான். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கர்வாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண தான். பட் ஆனால் இதோட லுக்கு பார்க்கக்குள்ள அப்படியே iPhone 10 மாதிரியே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 மெகா பிக்சல் கேமராவும் 5 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 2.2 அப்பரேச்சர்லேயும் 5 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா 5.0 அப்பரேச்சர்லேயும் வருது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டுவல் கேமரா இருக்கனால நம்ம MI-A1 பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இதை வச்சு எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 மெகா பிக்சல்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பியூட்டி சப்போர்ட் 4.0 இருக்குது. ஸோ செல்ஃபி LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி எடுக்கக்குள்ள இந்த பியூட்டி மோட் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டோன் ரொம்ப தூக்கி காட்ட முடியும். 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் இருக்கிறது செல்ஃபி ரோவர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். மேபி வந்தால் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். 3 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 180p வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃப்ரேம்ஸில் வரைக்கும் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. ஸோ அனதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்பயும் போல் பேட்டரி எதுவும் புதுசாக இல்லை, 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ஸ்லாட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் அப்படி கிடையாது, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வந்திருக்கு. USB பார்த்தீங்க அப்படின்னா USB-C டைப் எதிர்பார்த்தோம். மைக்ரோ USB தான் வந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, நார்மல் 5V 2 ஆம்பியர் நார்மல் சார்ஜிங் தான். ஸோ ஓகே, சாஃப்ட்வேர்னு எடுத்தோம்னா புதுசாக இல்லை, MIUI 9ல் தான் இருக்குது. நோகட் பேஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எப்பயும் போல் பேக் சைடில் இருக்குது. ஸோ இது பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 கலரில் வருது. ப்ளூ கலர், கோல்டு, ரோஸு, அது மட்டும் இல்லாமல் பிளாக். ஸோ இந்த 4 கலரில் தான் அவைலபிளாக இருக்குன்னு எதிர்பார்க்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 5. ஸோ இது பேர் தாங்க ரெட்மி நோட் 5. ரெட்மி 5க்கு நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோமோ மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே தான் இந்தியாவுக்கு வரக்குள்ள ரெட்மி நோட் 5ன்னு பேர் மாதிரி வந்திருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர், 5.9 இன்ச் டிஸ்பிளே, பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகா பிக்சல்ஸ் கேமரா. ரெட்மி நோட் 4க்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. 18:9 ரேஷியோ தாண்டி எனக்கு எப்பயும் போல 4000 mAh பேட்டரி. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா MIUI 9 தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு டிவைஸ் என்னது லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா MI TV. ஸோ எதை வச்சு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரீசர் எல்லாமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வாட்ச் தட் அப்படிங்கிறது கார்ட்டோட இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். 4.6mm சொல்லியிருக்காங்க. MI TV 4 அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயும் அவங்க சொன்னது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 4.6mm தின்னுங்கிறது தான். ஸோ அந்த 4.6mm இந்த 4.6mm ஒத்து போகுது. ஸோ இந்த கனெக்ஷனை வச்சு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா MI TV அவங்க லான்ச் பண்ணுவாங்கங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது மேக்ஸிமம் ஒத்து போகுது, பார்க்கலாம். பட் அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மேபி நமக்கு ரூமர்ஸ் படி ஜியோ கூட கை சேர்ந்து ஜியோ ஃபைபர் ப்ளஸ் இந்த டிவியும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஆஃபரில் கிடைக்கலாம், ஜியோ ஆஃபரில். பட் வெயிட் பண்ணி தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் பார்க்கக்குள்ள இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. மேபி என்னது அப்படிங்கிறத லான்ச் பண்ண வேண்டிய தான் தெரியும். ரெட்மி நோட் 5 பார்த்தீங்கன்னா 11,000 10,000 தான் வருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான் இருக்குது.
பட் இந்த ரேட்டுக்கு வந்தால் அந்த மொபைலை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எம்ஐ டிவி வந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ லான்ச் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.